முதலாவதாக அக்குரணையைச் சேர்ந்த சகோதரி ஒருவர் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா, ஹிமார் என்று ஒரு ஆடை இஸ்லாத்திலே இருக்கிறது. ஹிமார், இந்த ஹிமார் என்ற ஆடை முகத்திரையை குறிக்கிறதா அல்லது முக்காடை குறிக்கிறதா என்று கேட்டிருக்கிறாங்க. உங்கள் அனைவருக்கும் தெரியும், ஹிமார் என்று சொல்வது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல 24வது அத்தியாயத்துல 31வது வசனத்துல அல்லாஹ் பெண்களுக்கு ஒரு கட்டளையாக பிறப்பிக்கின்ற ஒரு விஷயம். அல்லாஹ் அதுல என்ன சொல்கிறார் என்று சொன்னா, வகுல்லில் முஃமினாத்தி யகுலுல்ன மின் அப்சாரிஹின்ன, மூமினான பெண்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும். வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, அவர்களுடைய கற்புகளை பேணிக் கொள்ள வேண்டும். வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா வஹர மின்ஹா, வெளியே தெரிபவற்றை தவிர அவர்கள் தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்த கூடாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு மேலதிகமாக அல்லாஹ் சொல்கிறான், வல் யதுரிப்ன பிஹுமரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன, அவர்கள் தங்களுடைய ஹிமார்களை தங்கள் மார்பகங்கள் மீது போட்டுக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். பிறகு அந்த வசனத்துல யார் முன்னாடி ஜீனத்தை வெளிப்படுத்தலாம், யார் முன்னாடி ஜீனத்தை வெளிப்படுத்த கூடாது என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறான். அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் பெண்களுக்கு என்ன கட்டளை இடுகிறான் என்று சொன்னா, வல் யதுரிப்ன பிஹுமரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன, அவர்கள் தங்களுடைய மார்பகங்கள் மீது ஹிமார்களை போட்டுக் கொள்ளட்டும். ஹுமுர் என்ற வார்த்தை தான் இங்கே பயன்படுத்தப்படுகிறது. ஹுமுர் என்ற வார்த்தை ஹிமார் என்ற வார்த்தையில பன்மையான சொல் அரபுல. அப்ப இந்த ஹிமார்களை போட்டுக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். பெண்கள் தங்கள் மீது ஹிமார் போட்டுக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்ப இந்த ஹிமார் என்பது முகத்திரையை குறிக்கிறது என்று ஒரு சாராரும், இல்லை அது முக்காட்டை தான் குறிக்கிறது என்று இன்னொரு சாராரும் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில ஹிமார் என்றால் என்னவென்பதை நாங்கள் ஆய்வு செய்து பார்த்து இந்த சம்பந்தமாக ஒரு முடிவை எடுக்க வேண்டும். முதலாவதாக அரபு மொழியிலேயே இந்த ஹிமாருக்கு என்ன விளக்கம் இருக்குது என்பதை நாங்கள் பார்ப்பதாக இருந்தால், அல் முஅஜமுல் வசீத் என்று சொல்லக்கூடிய அரபு அகராதியில ஹிமாருக்கு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு சொன்னா, குல்லு மா சத்தர வமின்ஹு ஹிமாருல் மர்அதி, ஹிமார் என்று சொல்வது மறைக்கப்படுகின்ற அனைத்தையும் குறிக்கும். அதிலே இருக்கின்ற ஒன்றுதான் வமின்ஹு ஹிமாருல் மர்அதி, பெண்கள் அணியும் ஹிமாரும் உண்டு. வஹுவ ஸௌபுன் துகத்தி பிஹி ரஸா, அது ஒரு ஆடை, அதன் மூலம் பெண் தன்னுடைய தலையை மறைத்துக் கொள்வாள் என்று அல் முஅஜமுல் வசீத்ல ஹிமாருக்கு விளக்கம் சொல்லப்படுது. அப்ப ஹிமார் என்று பொதுவாக அன்றைய காலத்துல எல்லாத்தையும் மறைப்பதற்காக ஹிமார் என்றது கர்டன் என்ற கருத்துல மாதிரி பயன்படுத்தப்பட்டிருந்தாலும், பொதுவாக பெண்கள் தங்களுடைய தலையை மறைப்பதற்கு பயன்படுத்துகின்ற ஆடையாகத்தான் ஹிமார் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று அந்த மோஜமுல் வசீத்ல நாங்க பார்க்கிறோம். அதே போன்று அல் மிஸ்பாஹுல் முனீர் ஃபி கரீபி ஷர்ஹில் கபீர் என்று சொல்லக்கூடிய அகராதியில இந்த ஹிமாருக்கு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, அல் ஹிமாரு ஸௌபுன், ஹிமார் என்பது ஒரு ஆடை, துகத்தி பிஹில் மர்அத்து ரஸா, ஒரு பெண் தன்னுடைய தலையை அதன் மூலம் மறைத்துக் கொள்வார். வல் ஜம்உ ஹுமர், ஹிமார் என்ற பதத்தின் வார்த்தையின் பன்மைதான் ஹுமர் என்பது என்று இந்த அகராதியில வருது. அப்ப இதுல என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, பெண்கள் தலையை மறைப்பதற்காக பயன்படுத்துகின்ற பிரத்யேகமான ஆடைக்குத்தான் ஹிமார் என்ற வார்த்தை அகராதி நூட்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதே போன்று அத்தாரிஃபாத்துல் ஃபிக்ஹியா என்று சொல்லக்கூடிய நூல்ல ஹிமாருக்கு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு சொன்னா, யுகாலு லிமா யுஸ்தரு பிஹி ஹிமாருன், ஹிமார் என்பது மறைக்கப்படும் எல்லாவற்றையும் குறிக்கும் ஒரு வார்த்தை. லாக்கின்னல் ஹிமார சாரஃபி தாரிஃபி, ஆனால் ஹிமார் என்பது நடைமுறையில் பயன்பாட்டில் வேறொரு பொருளாக மருவி இருக்கிறது. அது என்ன பொருள்? இஸ்மன் லிமா துகத்தி பிஹில் மர்அத்து ரஸஹா, ஒரு பெண் தன்னுடைய தலையை மறைப்பதற்காக பயன்படுத்துகின்ற பிரத்யேகமான ஆடைக்கு ஹிமார் என்று சொல்லி பிற்காலத்துல அது மருவி சமூகத்தில் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது என்று சொல்கிறார்கள். பொதுவாக எல்லாவற்றையும் மறைப்பதற்கான ஒரு ஆடையாக, ஒரு திரையாக ஹிமார் என்பது இருந்தாலும், பிற்காலத்துல பெண்கள் பிரத்யேகமாக தலையை மறைக்கிறதுக்கு மாத்திரம் பயன்படுத்துற ஒரு ஆடையாக ஹிமார் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளதை அகராதி நூட்கள்ல இருந்து பார்க்கிறோம். அப்ப ஹிமார் என்பது தலையை மறைப்பதற்கான ஒரு ஆடையாக இருக்கிறது. அப்ப இந்த தலையை மறைக்கிற ஆடை என்று சொன்னா பொதுவாக எல்லாரும் விளங்கிக் கொள்வாங்க, முகம் மறைக்காமல் தலையில உள்ள அந்த முடிப்பகுதியை மறைப்பதற்குரிய ஒரு ஆடை என்றுதான் புரிந்து கொள்வார்கள். என்றாலும் நபிமொழிகளில் இந்த
இந்த ஹிமார் சம்பந்தமாக என்ன வருகிறது என்பதையும் சேர்த்து நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் அது முகத்தை மறைக்கக்கூடிய ஒரு ஆடையா அல்லது முகம் திறந்த நிலையில் தலைமுடிகளை மறைக்கக்கூடிய நிலையில் உள்ள ஒரு ஆடையா என்பதற்கு நமக்கு விளக்கம் கிடைக்கும். சஹீஹ் முஸ்லிம்ல 464வது செய்தியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமான அந்த செய்தியை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அன் பிலாலின் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸஹ அலல் ஹுஃபைனி வல் ஹிமாரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுஃப் மீது காலுறைகள் மீதும் வல் ஹிமாரி ஹிமார் மீதும் மஸஹ் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை நாங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருப்பதை பார்க்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதற்கு முன்பதாக உலு செய்கின்ற நேரத்துல அந்த உலுவிலே கால்களை கழுவ வேண்டும் என்று ஒரு ஷரத்து இருக்குது. அப்ப கால்களை கழுவுவதற்கு பதிலாக கால் உறைகள் மீது மஸஹ் செய்து கொள்வார்கள். மேலும் தலையை மஸஹ் செய்வதற்கு பதிலாக தலைக்கு போடுகின்ற துணியிலே ஹிமாரிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸஹ் செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். அப்ப ஹிமார் என்றால் ஆண்களும் அணியக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஆடை என்று விளங்குகிறது. பொதுவான ஆடை என்பதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹிமாரை அணிந்திருக்கிறார்கள். ஹிமார் என்பது மொத்தமாக முகத்தை மூடக்கூடிய ஒரு ஆடையாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிமார் அணிந்திருக்கிறார்கள் என்று வருகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் முகம் மூடியா இருந்தாங்க? இல்ல. ஆண்கள் இஸ்லாத்துல முகம் மூடணும் என்ற ஏதாவது சட்டம் இருக்குதா? இல்ல. அப்படி என்றால் முகம் மூடாத நிலையில் முகம் தெரியக்கூடிய விதத்தில் இப்ப தலைக்கு மஸஹ் செய்வதற்காக வேண்டி ஹிமார் மீது மஸஹ் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னா தலை முடிதான் இந்த ஹிமாரின் மூலமாக மறைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் இந்த செய்தியிலிருந்து தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம். அப்ப ஹிமார் என்பது ஆண்களும் அணியக்கூடிய ஒரு விதமான ஆடை. அப்ப தலையில அந்த ஹிமாரை போட்டா அல்லாஹ் சொல்ற வசனத்தின்படி வல் யதுரிபுன பிகுமுரிஹின்ன அலா ஜுயூபிஹின்னண்டா தலைமுடி அப்படியே மறைச்சி முகம் தெரியும் நிலையில் களத்தையும் மறைப்பதோடு மார்பகங்களை மறைத்துக் கொள்ளக்கூடிய நிலையில் அணியக்கூடிய ஒரு ஆடையாகத்தான் ஹிமார் இருக்கிறது என்று இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அப்ப ஹிமார் என்பது முகத்திரையா அல்லது முக மூடியா? இல்ல. ஹிமார் என்பது முக்காடுதான் என்பதை இந்த ஹதீஸினூடாக தெள்ளத் தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பருவ வயதை அடைந்த பெண் தொழுகும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஒழுங்கை பற்றி குறிப்பிடுகிறார்கள். அபூதாவுதுல 546வது செய்தியாகவும் அஹ்மதுல 25167வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தியில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி எப்படி வருது என்றால் லா துக்பலு ஸலாத்து ஹாயிலின் இல்லா பிஹிமாரின். பருவ வயதை அடைந்த ஒரு பெண் ஹிமாருடன் தொழுதாலே தவிர அல்லாஹ் அந்த தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று இந்த செய்தியில வருகிறது. இப்ப ஹிமாருடன் தான் பருவ வயதை அடைந்த பெண் தொழ வேண்டும் என்று வருவது என்று சொன்னால் ஒரு பருவ வயதை அடைந்த பெண் முகத்தை மூடிதான் தொழ வேண்டுமா அல்லது முகம் திறந்த நிலையில் தான் தொழ வேண்டுமா? எப்படி பொதுவாக தொழ வேண்டும்? அல்லாஹ்வை தொழுகின்ற பெண்கள் முகத்தை மூடி தொழ வேண்டும் என்று யாரும் சட்டம் சொல்ல மாட்டார்கள். அப்படி ஒரு நடைமுறையும் இல்லை. அப்படி சொல்வதாக இருந்தாலும் அது இஸ்லாத்திற்கு மாற்றமான ஒரு செயல். அப்ப எல்லாரும் பருவ வயதை அடைந்த பெண்கள் முகம் திறந்த நிலையில், தலைமுடி மூடிய நிலையில், கலத்து பகுதி மூடிய நிலையில், மார்பகங்கள் மூடிய நிலையில் தானே ஒரு ஆடையை பயன்படுத்தி கொண்டு தொழ வேண்டும். அந்த ஆடைதான் ஹிமார் என்று வருகிறது. அப்ப ஹிமார் என்றால் என்ன என்று விளங்குகிறதா? ஹிமார் என்று சொன்னால் ஒரு முக்காடாக இருக்கிறதே தவிர முகத்திரையாக இல்லை என்பதையும் இந்த செய்தியினூடாக நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். ஏன்னா தொழுபவர்கள் யாரும் முகம் மூடி தொழ மாட்டார்கள். அப்படி தொழுமாறு சட்டமும் கிடையாது. அப்ப ஹிமாருடன் தொழுங்க என்று சொன்னா முகத்தை மூடி தொழ மாட்டார்கள் என்றா ஹிமார் என்பது முகத்திரை அல்ல, அது முக்காடுதான் என்று தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. இவ்வளவு ஹிமார் என்பதற்கு விளக்கம் அகராதி நூட்களில் இருந்தும் பார்க்கிறோம், நபிமொழிகளிலிருந்தும் பார்க்கிறோம். அப்ப ஹிமார் என்பது முகத்திரை அல்ல, அது முக்காடுதான் என்று தெளிவாக விளங்கிய பிறகும் எதற்காக பெண்கள் ஹிமார் என்ற பெயரில் முகத்திரையை அணிகிறார்கள்? அப்ப முகத்திரை அணியக்கூடிய பெண்கள் அதை சிந்திக்கணும். அவர்கள் ஹிமாராக முகத்திரையை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள சொன்னார்கள் என்று நினைத்து முகத்தை மூடுகிறார்கள். அது அவர்களுடைய இரையச்சமாக இருக்கலாம். ஆனா நபி மொழிகள்ல என்ன வருது? அல்லாஹ் ஹிமார போட சொல்லிட்டான். அந்த ஹிமார் என்பதற்கு விளக்கம் அல்லாஹ்வின் தூதருடைய ஹதீஸிலிருந்து நமக்கு முக்காடுதான் என்று தெளிவாக கிடைக்கிறது.
அப்படி எனும்போது முகத்திரை என்று அதற்கு யாரு மொழியாக்கம் செய்தார்கள், யார் அந்த கருத்தை சமூகத்திலே முன்வைத்தார்கள் என்பதை அந்த முகத்திரையை அணியக்கூடியவர்கள் தான் அதை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஹாரிஸா பின் சுராக்கா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் போர்க்களத்துல அம்பு தாக்கப்பட்ட நிலையில் ஷஹீதாகுகிறார்கள். அன்னாருடைய தாயார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, கத் அலிம்த மௌகி ஹாரிஸா மின் கல்வி, ஹாரிஸாவுக்கு என்னுடைய இதயத்தில் எப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். ஃபைன் கான ஃபில் ஜன்னதி லம் அப்கி அலைஹி, அவர் சொர்க்கத்தில் இருப்பார் என்று சொன்னால் நான் அவருக்காக வேண்டி ஒருபோதும் அழப்போவதில்லை. வ இல்லா சௌஃப தராமா அஸ்னஉ, ஆனா அப்படி மட்டும் இல்லாவிட்டால் நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை நீங்களும் பார்க்கத்தான் போகிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹபில்தி அஜன்னத்து வாஹிதா ஹிய இன்னஹா ஜினானுன், நீ ஒரு சொர்க்கம் மட்டும்தான் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? சொர்க்கத்தில் பல படித்தரங்கள் இருக்கிறது. இந்த ஹாரிஸா இருக்கிறாரே, அவர் சொர்க்கங்களில் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த ஜன்னாவில் இருக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்செய்தி சொல்லிவிட்டு அந்த சொர்க்கத்தினுடைய பெருமதி சம்பந்தமாக, அல்லாஹ்வின் பாதையிலே நாங்கள் செயல்பட்டால் நமக்கு கிடைக்கும் வெகுமானம் சம்பந்தமாக விளங்கப்படுத்துறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கத்வத்தும் ஃபீ சபீலில்லாஹி அவ் ரௌஹத்துன் கைருன் மினத் துன்யா வமா ஃபீஹா, அல்லாஹ்வின் பாதையிலே காலையில் சிறிது நேரம் அல்லது மாலையில் சிறிது நேரம் செலவழிப்பது என்பது கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, இந்த துனியாவை விட அதில் உள்ளவற்றை விட சிறந்ததாக இருக்கிறது. வல காபு கௌசி அஹதிக்கும் அவ் மௌலிஉ கதமி மினல் ஜன்னா கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, உங்களில் ஒருவருக்கு சொர்க்கத்தில் ஒருவில் அளவுக்கு அல்லது ஒரு பாதம் அளவுக்கு வைக்கும் இடம் கிடைப்பது என்பது இந்த உலகத்தை விட அதில் இருப்பவற்றை விட சிறந்ததாகும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலவ் அன்னம்ரஹத்தன் மின் நிசாஇ அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய பெண்களில் ஒரே ஒரு பெண் இத்தலஅத் இலல் அர்லி, இந்த பூமியை மாத்திரம் எட்டி பார்ப்பாலேயானால் லஅலாஅத் மா பைனஹுமா, வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட எல்லா பகுதிகளுக்கும் அது வெளிச்சமாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் சொல்கிறார்கள், வல மலஅத் மா பைனஹுமா ரீஹன், அப்பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் அது நறுமணத்தால் கமிழும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வல நஸீஃபுஹா யானில் ஹிமார, சொர்க்கத்தில் இருக்கும் பெண்ணுடைய ஹிமார் இருக்கிறதே, முக்காடி இருக்கிறதே, கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, அது இந்த துனியாவை விட அதில் இருப்பவற்றை விட சிறந்ததாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்க புகாரியில 6567வது செய்தியா பார்க்கிறோம். சொர்க்கத்துல பெண்களும் ஹிமாருடன் இருப்பார்களா? இப்ப சொர்க்கத்துல பெண்கள் ஹிமாருடன் இருந்தால் முக்காடு போட்டு இருப்பார்களா, முகத்திரையோடு இருப்பார்களா? சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா முகத்திரையை போட்டு முகத்தை மறைக்கக்கூடிய நிலையிலே அல்லாஹ் வச்சிருப்பான். சொர்க்கத்தில் அனைவரும் பார்ப்பார்கள், அனைவரும் சலாம் சொல்லிக் கொள்வார்கள், அனைவரும் அழகாக இருப்பார்கள், அனைவரும் ஜோடிகளுடன் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் பல இடங்கள்ல சொல்லி இருக்கும் பொழுது ஹிமார் அணிந்து முகத்திரையை போட்டுதான் சொர்க்கத்துல பெண்களும் இருக்க போறாங்களா? அப்ப இதெல்லாத்தையும் பார்க்கும் பொழுது என்ன விளங்குகிறது? ஹிமார் என்பது முகத்திரை அல்ல, அது முக்காடு தான். அப்ப முக்காடை தான் அல்லாஹ் மூமினான பெண்களுக்கு போட்டுக் கொள்ளுமாறு கட்டளையிடுகிறான். ஹிமாரை போட்டுக் கொள்ளுங்கள் என்பது முக்காடை குறிக்கிறதே தவிர முகத்திரையை குறிக்கவில்லை என்பது இந்த சொன்ன சான்றுகளிலிருந்து தெளிவாக விளங்குகிறது. எனவே மூமினான பெண்கள் மீது ஹிமார் தான் போட்டுக் கொள்வது கடமையாக இருக்கிறது. ஹிமார் என்பது முக்காடு தான் என்பது தெளிவாக ஹதீஸ் ஆதாரங்களிலிருந்து தெரிகிறது. எனவே மூமினான பெண்கள் முகத்திரை அணிவது மார்க்கத்திலே தவிர்த்து கொள்ள வேண்டும். முக்காடு தான் அவர்கள் அணிய வேண்டும். அந்த முக்காடு அணியும் போது தலைமுடி தெரியாதவாறு, களத்து பகுதி தெரியாதவாறு, முகத்தை தெரியக்கூடிய விதத்தில், மார்பகங்களை மறைக்கக்கூடிய விதத்தில் அது முழுமை பெற்ற ஒரு முக்காடாக இருக்க வேண்டும் என்பதும் பெண்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.